தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் நிறுவனர், தலைவர், முனைவர், எங்கள் நெஞ்சம் நிறைந்த எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களை இந்த நிகழ்விலே உரையாற்றி சென்றிருக்கின்ற தலைவர் பெருமக்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், அருமை சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் வேல் முருகன் அவர்களை, இது கருத்தரங்கமா கவிதை அரங்கமா என்று யோசிக்க வைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வர்த்தக அணி செயலாளர் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி அவர்களை, மற்றொரு சட்டமன்ற உறுப்பினர் துணை பொதுச் செயலாளர் ஆலூர் சானவாஸ் அவர்களை, சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களை, உரையாற்றவிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களை, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நூலை சிறப்பாக வெளியிட்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கியிருக்கின்ற நக்கீரன் ஆசிரியர் கோபால் அவர்களை, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய இந்த சூழலிலே, அதுவும் குறிப்பாக இன்றைய தினம் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்திருக்கின்ற பிரதமர் மோடி அவர்கள், தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சியில் இல்லாட்டாலும் மக்களின் இதயத்தில் இருக்கின்றோம் என்று ஒரு மாபெரும் அண்டப்புழுகை மொழிந்திருக்கின்ற இந்த சூழலில் மோடி ஆட்சியினுடைய இருண்ட காலத்தை மிக நேர்த்தியாக பல்வேறு தரவுகளுடைய அடிப்படையில் அருமை சகோதரர் வன்னியரசு இந்த நூலிலே 21 அத்தியாயங்களிலே எழுதியிருக்கின்றார். இந்த நூல் வெளியிடப்படக்கூடிய இன்றைய தினத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. அந்த தீர்ப்பு பிரதமர் மோடிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பத்தஞ்சலி என்ற மருந்து நிறுவனத்தினுடைய நிறுவனர் ராம்தேவ் என்பது அனைவருக்கும் தெரியும். அவருடைய விளம்பரங்களை எல்லாம் நாம் தொலைக்காட்சிகளிலே பார்த்து வருகிறோம். எல்லா வகையான நோய்களுக்கும் என்னுடைய பத்தஞ்சலி மருந்துகள் நிவாரணி என்று அவர் பேசி வருவார், விளம்பரம் செய்து வருவார். இதை சென்ற ஆண்டு உச்ச நீதிமன்றம் கண்டித்து இது போன்ற தவறான விளம்பரங்களை வெளியிடக்கூடாது என்று உத்தரவிட்டது. அதையும் மீறி அந்த விளம்பரங்கள் தொடர இன்று உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற ஒரு தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு வாசகமும் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பும் ஒத்து போயிருக்கின்றது. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் பத்தஞ்சலி விளம்பரம் இதை நிறுத்துவதற்கு, தடுப்பதற்கு ஒன்றிய பாஜக அரசு தவறிவிட்டது என்று சொல்லி என்ன சொல்கிறார்கள் என்றால், the government is sitting with its eyes closed அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரசு கண்ணை மூடிக்கொண்டு இருக்கின்றது என்று. ஆக ஒரு இருண்ட காலத்தில்
இந்த நாடு இருக்கின்றது, இந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் இருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாகவே இந்த நடவடிக்கை அமைந்திருக்கின்றது. 2 தினங்களுக்கு முன்பு இன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ யுகத்திலே நாம் வாழ்கிறோம். இந்த ஏஐ யுகத்தில் நாமெல்லாம் தேடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய கூகுள் நிறுவனம் அது ஜெமினி என்ற பெயரில் ஒரு ஏஐ டூல், ஒரு ஏஐ சாதனத்தை தயாரித்திருக்கின்றது. இந்த ஏஐ என்றால் உதாரணமாக நான் உரையாற்ற இங்கே வர வேண்டும் என்றால் மோடி ஆட்சியின் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு குறிப்பு வேணும்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த டூல் என்னுடைய உரையே எழுதி தந்துடும். அப்படி ஒன்றும் பார்த்துட்டு நான் வந்து பேசலை. அத்தகைய ஒரு யுகத்தில் இருக்கின்றோம். இந்த சூழல்ல மோடியை பற்றி ஒருவர் கேட்கின்றார், இஸ் மோடி ஏ ஃபேசிஸ்ட் அப்படிங்கிறது கேள்வி. மோடி ஒரு பாசிசவாதியா என்று கேள்வி கேட்கும்போது இந்த ஜெமினி என்ற கூகுள் நிறுவனத்தினுடைய அந்த ஏஐ சாதனம் பதில் சொல்கிறது. என்ன சொல்கிறது என்றால், மோடி has been accused of implementing policies some experts have characterized as fascist அப்படின்னு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பதில் சொல்லுது. வேற வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், பாசிச ஆட்சி தான் இங்கே நடக்கின்றது. சில அறிஞர்கள் மோடியை அவருடைய நடவடிக்கைகளை வைத்துக்கொண்டு சில எக்ஸ்பர்ட்ஸ் நிபுணர்கள் அவரை பாசிஸ்ட் என்று சொல்கிறார்கள். அதோடு நிற்கவில்லை, அதுக்கு காரணம் சொல்றது, these accusations are based on a number of factors including the BJP's Hindu nationalistic ideology, its crackdown on dissent and its use of violence against religious minorities என்று ஏஐ மோடி ஏன் ஒரு பாசிஸ் என்பதற்கு இவ்வளவு விளக்கத்தை சொல்கிறது. அவர் வந்து என்ன செய்கிறார், கருத்துரிமைக்கு தடை போடுகிறார். அதே போல மத சிறுபான்மையினர்களுக்கு எதிராக வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறார். அதே போல அவருடைய கட்சியினுடைய அந்த தேசியவாத கொள்கை இவையெல்லாம் சேர்ந்து மோடி ஒரு பாசிஸ்ட் என்று சொல்கிறது. இப்படி ஏஐ சொன்னதனுடைய ஒரு விரிவுரையாக மேபி இந்த ஏஐ வந்து நம்முடைய வன்னியரசு ஏதாவது டைப் பண்ணி அவருடைய மெயிலில் அங்கங்கே இந்த கட்டுரைகள்லாம் சேமித்து இருக்க முடியும். அதனால் வன்னியரசு போன்ற எக்ஸ்பர்ட்ஸ் மோடியே ஃபாசிஸ்ட்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி இருக்குமோ என்று நமக்கு என்ன தோன்றுகின்றது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், செயல்பாட்டாளர்கள் புத்தகம் எழுதுவது மிக மிக சிரமமானது. அதை நானே அனுபவித்திருக்கின்றேன். எனக்கும் வன்னியரசுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. அவர் காலில் காயமடைந்து வீட்டிலே ஓய்வெடுக்கும்போது இந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து இந்த நூலை எழுதியதாக சொன்னார். கொரோனா காலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் பாபநாசம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு ஒரு சில நாட்களில் திருச்சியில் ஒரு மருத்துவமனையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட ஒரு சூழலில் குவாரண்டைனில் இருக்கக்கூடிய காலத்தில் நீண்ட காலமாக நான் எண்ணி வைத்திருந்த ஒரு புத்தகத்தை அந்த காலத்தில் எழுதி முடித்தேன். செயற்பாட்டாளர்களுக்கு எழுதுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அந்த நிலையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடியினுடைய பாசிசத்தை, பாஜகவினுடைய பாசிச சிந்தனைகளை பட்டி தொட்டியெல்லாம் மக்களிடம் எடுத்து சென்றிருக்கின்றது. சாதாரண தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசு ஏன் விரட்டப்பட வேண்டும் என்று எண்ணுகிறார் என்றால், அதில் மிகப்பெரிய பங்களிப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நம்முடைய தோழர் திருமா அவர்களுக்கும் நிச்சயமாக சேரும். அந்த அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் இந்த சித்தாந்தத்தை எடுத்து சென்றிருக்கின்றார். அவருடைய தளபதியாக வன்னியரசு அவர்கள் நீண்ட கால என்னுடைய நண்பர். அவர் ஒரு சாதாரணமாக
இந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக வந்துவிடவில்லை. ஏராளமான போராட்டங்கள், கள போராட்டங்கள், எத்தனையோ வழக்குகள், சிறை தண்டனைகள், அவற்றையெல்லாம் எதிர்த்து நின்று இன்று ஒரு பெரிய செயற்பாட்டாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக ஏற்றம் பெற்றிருக்கின்ற வன்னியரசனுடைய இந்த எழுத்துகள் தொடர வேண்டும். இவை நிச்சயமாக மிகப்பெரிய அறிவாயுதமாக இருக்கின்றது. இதை நாம் அனைவரும் படிக்க வேண்டும், ஒவ்வொருவரிடமும் எடுத்து செல்ல வேண்டும். எழுத்துகள் நிச்சயமாக நாளை நாம் வாழ்ந்தோம் என்பதற்கு எத்தனையோ மேடைகளிலே பேசலாம், காற்றிலே கலந்துவிடும். மேபி இப்போ தான் யூடியூப்பில் இருக்க அதில் இருக்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் இன்டர்நெட்டு அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே மொத்தமாக போயிடும். ஆனால் நாம் வாழ்ந்தோம், ஒரு கருத்தியலை இந்த உலக மக்களுக்கு எடுத்து சொன்னோம் என்றால் அதை அடுத்த தலைமுறைக்கும் அதுக்கு அடுத்த தலைமுறைக்கும் நெடுங்காலமாக எடுத்து செல்வது எழுத்துக்களாகத்தான் இருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகளில் நிறைய சிந்தனையாளர்கள் இருக்கின்றீர்கள், நல்லா பேசுகிறீங்க, பேசுவதோடு நிற்காதீங்க, வன்னியரசு மாதிரி பேனாவை பிடியுங்கள், புத்தகங்கள் எழுதுங்கள், இந்த அறிவாயுதங்களை அனைத்து மக்களிடமும் எடுத்து செல்வோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன்.